ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய வாழ்த்துகிறேன். இன்று 35ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இது ஒரு தாவீதின் சங்கீதம். நம்ம யாராவது காரணமின்றி எதிர்த்து பேசினாலோ, பழி சுமத்தினாலோ, அல்லது நம்முடைய மனம் உடைந்து போனாலோ நமக்கு ஒரு கோபம் வரும், இல்லை மன சோர்வு வந்துடும். நாம் யாரிடம் போய் நிற்பது, இப்படி ஆகிவிட்டதே என்று நாம் நினைப்போம். அதனால தான் தேவன் ஒரு பெரிய காரியங்களை நமக்காக செய்ய வேண்டுமென்றால் எனக்காக போராடும் தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளை நிற்கதியாக விடேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதைத்தான் எனக்காக போராடும் தேவன் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய போராளியாக இருக்கிறார். அந்த போராளி என்பதை 1-3 வசனத்தை, நான் உமக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறேன், ஆனால் என்னோடு பூமியில் வழக்காடவர்கள் உண்டு, என்னிடத்தில் யுத்தம் பண்ணுவர்களும் உண்டு, ஆனால் எனக்காக நீர் வழக்காட வேண்டும், நீர் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும், அப்படி என்று அவர் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்காக போராடுவார். அவர் போராடும்படியாக நாம் தான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை நிவர்த்தி செய்ய அவர் போதுமானவர். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். 2வது வசனத்தில், நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையா எழுந்து நில்லும். நான் போகிறேன், அவங்களோட போராட தான் போகிறேன், ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும் தான். என் கூட இருந்தால் தான் என்னால் வெற்றி பெற முடியும். என்னால் அல்ல, நீங்கள் இருந்து என்னை நடத்தணும். எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். அவர்களுக்கு முன்பாக உமது ஈட்டியை நீட்டும், உமது வல்லமையை வெளிப்படுத்தும். என் ஆத்துமாவுக்கு நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் கூட இருந்து என்னால் செய்ய முடியும். சண்டை போடவோ அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவோ என்னால் முடியாது. 2வதாக அவர் சொல்லும்பொழுது 7-9 வசனங்களில், காரணமின்றி எதிர்க்கப்படுகிற ஒரு நீதிமான். நான் நீதிமான் தான், ஆனால் என்னிடத்தில் உம்முடைய நீதி விளங்கும்படி நான் செய்கிற காரியத்தெல்லாம் என்னை எதிர்த்து நின்று எதிராகவே பேசி கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். நல்ல வாழ்வு வந்தாலும் ஒரு எதிர்ப்பு, ஆனால் அது தேவனுக்கு மறைந்ததல்ல. நான் எப்படி வாழ்கிறேன் என்பது என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் அருகில் இருப்பவர்களுக்கும் கூட இருப்பவர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்முடைய நினைவுகளை அறிந்தவர் அவர். அதனால தான் காரணமின்றி எதிர்க்கப்படுகிற நீதிமான் என்று அவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். 4வது வசனத்தில், ஏன் நாணம் அடைய வேண்டும், ஏன் வெட்கம் அடைய வேண்டும், நான் இறைவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இறைவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருந்தாலும் இந்த பூமியிலே தானே இருக்கிறேன், என்னை பிராணனை வாங்க தேடுவர்கள் உண்டு, அவங்க வெட்கப்பட்டு போகணும், எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைய வேண்டும், இந்த பூமியில் இருக்கும்போது நான் பார்க்கணும் அப்படின்னு தாவீதுடைய எண்ணங்கள். அதே 5வது வசனம், நீங்கள் சொன்னால் போதும், தூதர்கள் அவர்களை துரத்தி விடுவார்கள், அப்படி என்று சொல்லி தாவீதுக்கு தேவன் மேலே ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். அதே நேரத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உடையவர். அதனால தான் அவர் வெற்றி வீரராக இருக்கிறார் என்று சொல்கிறார். என் கர்த்தர் ஆத்மாவுக்கு உத்தரவாதி என்று சொல்கிறார், என் ஆத்மாவை பாதுகாக்கிறார் என்று சொல்கிறார். அதனால தான் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்கள் கர்த்தருடைய தூதர் அவளை துரத்துவார் என்று சொல்லி அவர் தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்ன அவர்களுக்கு செய்தேன், தவறாக நான் எதையும் செய்யவில்லையே, தேவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதே, நான் அவருக்கு நன்மை தானே செய்தேன், அப்படி என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதனால தான் முகாந்தரம் இல்லாமல் எனக்கு தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று தாவீது அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். காரணமின்றி எதிர்க்கப்படுகிற நீதிமான்களாக நாம் இருக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரத்தில் கலிகூர்ந்து பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று தாவீது உரிமையோடு தேவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் யார்? எந்த விதத்தில் அவர் நல்லவர்? அவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர்? அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவராய் வெற்றி வீரராய் நமக்கு காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 35:12-14 அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அப்போ நான் தீமைக்கு தீமை செய்யலாமா, தீமை செய்யக்கூடாது என்பது அவருடைய பொருளாக இருக்கிறது. தீமைக்கு நன்மை செய். தீமைக்கு தீமை செய்வதனால் என்ன பலன்? நான் உபவாசித்தும் என்ன பயன், நான் ஜெபித்தும் என்ன பயன்? எல்லாமே என் மடியிலே வந்து மறுபடியும் விழுந்து விடுகிறதை அவர் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தில், ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை பேணி காக்கிறாளோ அப்படியாகவே மக்களுக்காக நான் துக்கித்து நடக்கும் பொழுதும் தலை கவிழ்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு ஏற்படுகிறது. ஒரு தாயை போல அவர்களுக்காக நான் உபவாசித்து துக்கித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும் சில நேரங்களிலே என்னுடைய ஜெபம் என் மடியிலே வந்து விழுந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டாகும் போது
அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். என்னுடைய ஆபத்திலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். நீதிமானுடைய ஆபத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர்களோடு நானும் சேர்ந்து போய் பேசி கொண்டிருந்தால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். இப்படியெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். உலகமும் அப்படித்தானே நினைக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்திற்குள் வந்தார்கள். இன்னும் இருளில் இருக்க ஜனங்கள் உண்டு. அவர்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இருளுக்குள்ளேயே தான் இருக்க நினைக்கிறார்கள். எல்லாம் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு தன்னை தானே கெடுத்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. சங்கீதக்காரன் தாவீது 1ஆம் சங்கீதத்தில் சொன்னார் இல்லையா, இந்த 36ஆம் சங்கீதத்திலையும் அவர் வேதனைப்படுகிறத நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கே அங்கே நடக்கிறத நாம் பார்க்கிறோம். என்னை அவமதிக்கிறார்கள், என் மேல் எரிச்சல் அடைகிறார்கள், என் மேல் பொறாமை அடைகிறார்கள், அப்படி என்றது அவர் ஆதங்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் வெற்றி தரும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆண்டவரே, எதுவரைக்கும் அதை பார்த்து கொண்டு இருப்பேன். என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். காரியங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திருச்சபையில் உம்மை துதிப்பேன், ஜனங்களுக்குள்ள உம்மை புகழ்வேன். எனக்கு வேற விருப்பம் எதுவும் இல்லை இந்த பூமியில. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் அப்படித்தான் இந்த பூமியில நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். சமாதானமாய் பேசுகிறார்கள். அந்த கிறிஸ்துவால் நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அப்படி என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு நன்மையானதை தானே போதிக்கிறார்கள். அப்பேற்பட்ட எண்ணங்கள் அந்த ஜனங்களுக்கு வருவதில்லை. ஏனால் விரோதமான வஞ்சகமான காரியங்களே அவர்கள் கருதுகிறார்கள். அதனால தான் அவர்களால் நிம்மதியான வார்த்தையை பேச முடியலை. கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாக இராதையும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதையும். அவர்கள் எண்ணங்கள், அவருடைய காரியங்கள், உலக மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை கண்டாலே அவர்களுக்கு ஆவதில்லை. காரணம், சத்தியத்தை பேசுகிறார்கள். நான் உங்களுக்கு சத்ரு ஆனாலும் பரவாயில்லன்னு பவுல் சொன்னது போல அப்படி நினைக்கிறார்கள் அவர்கள். நாம் யாருக்கும் சத்ருவும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். முடிவிலே ஸ்தோத்திரங்களை சொல்லி அவர் முடிக்கிறத பார்க்கிறோம். முடிவு இதுதான். ஏனால் எனக்காக போராடுகிற தேவன் ஒருவர் உண்டு. எனக்காக நீர் போராடுகிறேன், எனக்காக நீர் வழக்காடுகிறேன், எனக்காக நீர் வெற்றி சிறக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை பலப்படுத்தும் என்று அந்த 35ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நமக்காக போராடுகிற ஒருவர் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு அவரை அணைத்து கொண்டு அவரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு ஆவியா நாம் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் இருக்கிற பல பாரம், பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களில் எல்லாரும் வெற்றி சிறக்க பண்ணுவார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அடுத்த வாரம் 36ஆம் சங்கீதத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.